ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட் 2. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபைட்டர்ஸ், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது. ஸோ நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ளை பண்ணாதவங்க உங்களுக்கு எந்த போஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க. மார்ச் ஃபஸ்ட் வீக்லேயே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே சீக்கிரம் முடிக்க முடிஞ்சால் முடிச்சிருங்க. பிகாஸ் நீங்கள் எண்டில் பார்த்துலாம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா சர்வர் பிஸி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ குயிக்காக அப்ளை பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகினாவே ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ 5லேருந்து 3 வந்திருக்கு, -2. 3லேருந்து 1க்கு -2. ஸோ கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு 7லேருந்து இந்த கொஷின் மார்க் நம்பர் பார்க்குறோம். தென் கொஷின் மார்க்லேருந்து 11. ஓகேங்களா? ஸோ அப்போ டேரெக்டாக இந்த 7லேருந்து 11 பாருங்கள், நம்மளுக்கு +4 பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்போது 7லேருந்து கொஷின் மார்க்கு +2 தான் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ 107 + 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 109. யா. ஸோ 109லேருந்து +2 பண்ணால் 11. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி ஈஸி கொஷின். நவ் ஐ மூவ் டு த செகண்ட் கொஷின். ஓகே. ஸோ ஈச் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் த நம்பர் is arranged in the ascending order from left to right. Okay. Then the the portion of how many digits will remain unchanged as compared to that original number. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கமும் இடமிருந்து வலமாக ஏறுவரிசையில் அமைக்கப்படுகின்றன. அசல் எண்ணுடன் ஒப்பிடும்போது எத்தனை இலக்கங்கள் நிலை மாறாமல் இருக்கும்? ஓகேங்களா? அதாவது இந்த நம்பரோட நம்ம சேஞ்ச் பண்ண நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எத்தனை நம்பரோட பொசிஷன்ஸ் வந்து இன்சேஞ்சாக இருக்குது, அதாவது அன்சேஞ்சாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 8, 7, 5, 9, 2, 3, 6 இது வந்து பழைய நம்பர். ஓகேங்களா? இப்போ புதுசாக நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் தானே எழுதுவோம். அப்போ 2 தான் சின்ன நம்பர், அதுக்கப்புறம் 3 இருக்குது, தென் 5 இருக்குது, தென் 6, 7, 8, 9. ஓகே. இப்போது எந்தெந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் மேட்ச் ஆகலை, செகண்ட் மேட்ச் ஆகலை, பட் இங்கே 5, 5 மேட்ச் ஆகிருக்கு. ஓகே. தென் இதுவும் ஆகலை, எதுவுமே மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ ஒன்லி ஒன் நம்பர் இஸ் மேட்ச்டு. ஸோ அப்போ 1 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ வெரி வெரி ஈஸி கொஷின். நவ் வி சால்வ் த இன்இக்வாலிட்டி கொஷின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த 4 ஆப்ஷனில் எது ஜஸ்டிஃபை பண்ணுது, எந்த ஆப்ஷன் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறது மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சென்டரில் யூ இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ எஃபோட என்ன சொல்கிறது, யூ பெருசாக இருக்கலாம், ஈக்குவல்ட்டாக இருக்கலாம். அதேமாதிரி ஏ விட பெருசாக இருக்கலாம், ஈக்குவல்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி பார்க்கணும். நம்மளுக்கு இங்கே யூ இங்கே இருக்குது. நீங்களே பாருங்கள், எஃபோட பெருசாகவும் இருக்கலாம், ஈக்குவல்ட்டாகவும் கரெக்டாக இருக்குது. அதுமாரி ஏக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்குது அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ இப்போ ஈஸி தானே? ஓகே. ஸோ இப்போ நம்ம 4th கொஷின் பார்த்தலாமா? சிலாகிசம் கொஷின். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஆல் ஜக்ஸ் ஆர் கப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் ஜக்ஸ் ஆர் கப்பு போட்டாச்சு. தென் ஆல் கப்ஸ் ஆர் எஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆல் கப்ஸ் ஆர் எஸ்பிரஸ்ஸு. தென் சம் ஜெக்ஸ் ஆர் சாசஸா? ஓகே. அப்போது ஜெக் இங்கே இருக்கா? வெயிட்டு. ஓகே. ஸோ அவங்க கொடுத்த மாதிரி நம்ம இமேஜ் போட்டாச்சு, அதாவது டயக்ராம் போட்டாச்சு. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜெக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாசஸ்ன்னு வச்சுப்போம். தென் திஸ் இஸ் அ கப்பு அண்டு இது வந்து எஸ்பிரஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் நேம் கொடுத்தாச்சு வைரஸ். இப்போ நான் முடிவு ரீட் பண்ணுறேன். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துறாங்கன்னா, சம் எஸ்பிரஸஸ் ஆர் சாசஸ் சொல்கிறாங்க. எஸ்பிரஸஸ் கொஞ்சம் சாசஸாக இருக்க முடியுமானா இருக்க முடியும். பிகாஸ் இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிள் வந்து இந்த சர்க்கிளோட மேட்ச் ஆகுது. அப்போ கண்டிப்பாக அதோட பார்ட்ஸும் கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு இன்டெரக்டாகவே இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதாவது சில எஸ்பிரஸஸ் வந்து சாசஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. தென் சம் கப்ஸ் ஆர் ஜக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கப்பு எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு கப்பு வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கா? யா. அதேமாதிரி ஜெக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போது நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம் சம் கப்ஸ் வந்து ஜக்ஸ்ன்னு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 2 முடிவுகளும் கரெக்டாக இருக்குது. அப்போது both conclusion 1 and 2. ஓகேங்களா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகே. 5th கொஷின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? இப்போ ஓகேப்பா, இதில் பாருங்கள், டேரெக்டாக -1 பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், தென் செகண்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர். அப்போ தான் லாஜிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எம்லேருந்து என்னுக்கு -1, அதேமாதிரி எல்லுக்கு -1.
am I ரைட்? அதே மாதிரி தான் எஸ்லேருந்து எல்லேருந்து கேக்கு -1, அதே மாதிரி ஜேக்கு -1. இப்போ ஏலேருந்து செட்டுக்கு -1 பண்ணுறோம், அதே மாதிரி ஒய்க்கு -1 கரெக்டாக பண்ணியிருக்கோம். அப்போ செகண்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். இலேருந்து எஃப் வந்திருக்கு +1, எஃப்லேருந்து ஜிக்கு +1, ஸோ எஸ்லேருந்து டிக்கு +1, யூக்கு +1 கரெக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி விலேருந்து டபிள்யூக்கு +1 பண்ணியிருக்காங்க, டபிள்யூலேருந்து எக்ஸுக்கு +1 பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தவுட் நோ டவுட் எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே டைரெக்டாக அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுது, லாஜிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நான் ஃபஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த 3 ஆப்ஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 6th கொஷின். ஓகேங்களா? ஸோ ரவீனா ட்ராவல்ஸு 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் ஃப்ரம் ஹர் ஹவுஸ். ஸோ இது வந்து ஹவுஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, ஹவுஸ்லேருந்து சவுத்துலேருந்து 5 கிலோமீட்டர் போகிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஷீ கோஸ் 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும் இதுதான் ஈஸ்ட்ன்ட்டு. ஸோ இப்போ ஈஸ்ட் டிரெக்ஷனில் 7 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. ஓகே, ஃபைன். தென் ஷீ மூவ்ஸ் 4 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் அகெயின். ஸோ திருப்பி ஒரு 4 கிலோமீட்டர். தென் ஷீ ட்ராவல்ஸ் 7 கிலோமீட்டரா டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. ஸோ வெஸ்ட் வந்து இந்த டைரெக்ஷன். அப்போ 7 கிலோமீட்டர்னால் திருப்பியும் கரெக்டாக இந்த பாயிண்டில் தான் வந்து நிற்கும். தென் அதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுறாங்க, ஃபைனலாக ஷீ கோஸ் 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்து. ஸோ சவுத்து நோக்கி திருப்பியும் ஒரு 5 கிலோமீட்டர் போகிறாங்க. அப்போ இது ஒரு 5. ஓகே, தென் ஹவு ஃபார் ரவீனா ஃப்ரம் ஹர் ஹவுஸ். ஸோ ஹவுஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அண்டு விச் டிரெக்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து சவுத் டிரெக்ஷன் தெரியும். தென் இது ஒரு 5, இது ஒரு 5 அண்ட் இது ஒரு 4. ஆக மொத்தம் 14 கிலோமீட்டர் சவுத் டிரெக்ஷன் நோக்கி இருக்காங்க அவங்களுடைய வீட்டில் இருந்து. அப்போ 14 கிலோமீட்டர் சவுத்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. இப்போ நம்ம 7th கொஷின் பார்த்தலாமா? ஓகே, ஸோ அட் 6 AM ஓகேங்களா, வெஸ்ட் வாட்ச் அவர் ஹேண்ட் இஸ் ஷோயிங் நார்த் வெஸ்ட். ஓகேங்களா, நார்த் வெஸ்ட் காட்டுது. தென் விச் டிரெக்ஷன் வில் அவர் ஹேண்ட் ஷோ அட் 9 PM. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிரெக்ஷன் பார்த்தலாம். இது நார்த்து. ஸோ நார்த் வெஸ்ட்னா நம்மளுக்கு இந்த டிரெக்ஷன் வரும். ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்மளுக்கு கிளாக்கில் எடுத்துப்போம். கிளாக்கில் வந்து இப்போ நம்மளுக்கு என்னென்னா 6 o'clock AM காட்டுது. ஓகே, தென் அவங்க 9 PM சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது திருப்பியும் என்ன சொல்கிறது, ஈவினிங் 6 o'clock வந்தால் தான் நம்மளுக்கு என்ன வரும்னா 6 PM வரும். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் ஒரு 3 hour போனால் தான் நம்மளுக்கு 9 PM வரும். கரெக்டாக? ஸோ அப்போது 6 PM வரும்போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாக் வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகிறதுனால கண்டிப்பாக டைரெக்ஷன் நார்த் வெஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். தென் அதுக்கப்புறம் என்னன்னா நம்மளுக்கு வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது கிளாக்கு. அப்போ 90 டிகிரி ரொட்டேட் ஆகுதுன்னா அது வந்து கிளாக் வைஸ் தான் போகுது. அப்போ நம்மளும் கிளாக் வைஸ் போனோம்னா இந்த டைரெக்ஷன் இருக்கும். அதாவது இந்த டைரெக்ஷன் என்னன்னா நம்மளுக்கு நார்த்து ஈஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நார்த் ஈஸ்ட்டு தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நீங்களும் கரெக்டாக பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், அந்த லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு கிளாக் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 6 AM சொல்கிறாங்க. ஸோ ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக வந்துடுது. ஓகேங்களா, 6 AM காட்டும்போது நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் டிரெக்ஷனில் நார்த் வெஸ்ட்டில் இருந்திருக்கு. அப்போ 6 PM வரும்போது திருப்பியும் ஒரு ஃபுல்லாக டைரெக்ஷன் வந்துட்டு அதே டைரெக்ஷனில் தானே இருக்கும் அவர் அண்டு முள்ளு வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 3 hours மூவ் ஆகுது. அதாவது ஒவ்வொரு ஹவருக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகும்னா நம்மளுக்கு 30 டிகிரி மூவ் ஆகும். ஸோ அப்போ 3 hour மூவ் ஆகுதுனா நம்மளுக்கு 90 டிகிரி போயிடுது. ஸோ அப்போ 90 டிகிரி மூவ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எங்கே வரும்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து நிற்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைடர்ஸ். ஸோ நம்ம இப்போ 8th கொஷின் பார்த்துலாமா? ஓகே, இதில் என்னப்பா பண்ணுறோம், இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 7 ஓகேங்க, டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸு. ஓகே, நம்பர் போட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி வச்சுப்போன்னு ஓகே, அந்த மாதிரி செட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் அவங்களோட பொசிஷன்ஸை போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ என்னப்பா கொடுத்துருக்காங்க, யூ லீவ்ஸ் ஆன் த இமிடியட்லி அபோவ் வி. ஸோ யூ வந்து பார்த்தீங்கன்னா வீக் அபோன்னு சொல்லியாச்சு. தென் டி லீவ்ஸ் இமிடியட்லி அபோவ் பி. டி வந்து பார்த்தீங்கன்னா பீக் அபோன்னு சொல்லியாச்சு. அண்ட் இமிடியட்லி பிலோ ஆர். ஸோ அது டி வந்து பார்த்தீங்கன்னா பீக் அபோவ் அண்ட் இமிடியட்லி பிலோ ஆர். ஓகே, ஸோ அப்போ இந்த 3 பேரோட பொசிஷன் இப்படி இருக்குது. தென் யூவி இப்படி இருக்குது. ஓகே, தென் எஸ் டஸ் நாட் லீவ் ஆன் எனி ஃப்ளோர் இமிடியட்லி அபோவ் யூ ஆர் அபோவ் ஆர். அதாவது எதுனா எஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூக்கு மேலேயும் இல்லை ஆருக்கு மேலேயும் இல்லை, அப்படின்னா எஸ்ஸு கீழே வந்துடுறாங்க. அது புரியுது. தென் பி லீவ்ஸ் பி லீவ்ஸ் ஆன் 3rd floor. பி வந்து 3rd floor அண்டு இமிடியட்லி அபோவ் கியூ. அது வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கு அபோவ்னு சொல்லியாச்சு. ஸோ நம்மளுக்கு தெரியும் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறதுனா டிக்கு மேலேயும் யூக்கு மேலேயும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போனா கண்டிப்பாக கீழே தான் வர முடியும். அப்போ இங்கே நான் எஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைடர்ஸ், நம்மளுக்கு தெரியும் பிக்கு அப்புறம் நம்மளுக்கு 6 டிஆர்லாம் இருக்குன்ட்டு. அப்போ இங்கே டி,
இங்கே நான் 6 போட்டுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் யூவி ரிமைனிங் இருக்குது. எல்லாரோட பொசிஷன் போட்டாச்சு. இப்போ நமக்கு ஹூ லீவ்ஸ் ஆன் த ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நம்மளுக்கு இருக்குது எஸ் தான். ஸோ எஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா, கிரேட். நம்ம இப்போ 9th கொஷின் பார்த்தலாம் ஃபைடர்ஸ். 9th கொஷினில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு 79 இருக்குது. தென் மைனஸுக்கு என்ன போடுறோம், ப்ளஸ் சிம்பிள். ஓகே, 87. தென் ப்ளஸுக்கு என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு போடுறோம் 5. அண்டு டிவைடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் போடுறோம் 48. அண்டு இன்ட்டு இருக்குது, இன்ட்டுக்கு வந்து டிவைட் சிம்பிள். ஸோ இது கேன்சல் பண்ணால் எனக்கு 16 வருது. தென் இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு 35, ஒரு 3 அண்டு 40, 43. ஓகே, இந்த 16 வந்து நான் இப்போது இதில் மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு 3 அண்டு ஒரு 63 இருக்குது. அதாவது 4, 3, 5 ஆட் பண்ணால் ஒரு 8, 9, 4. ஸோ 498 வருது. நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஸோ ஈஸியான கொஷின் தான் எல்லாமே, ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு 30லேருந்து ஒரு 35 செகண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் நார்மலாக ஸ்பீடாக சால்வ் பண்ணுறீங்கன்னா, இன்னும் குயிக்காக சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு 25லேருந்து 30. ஓகேங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம 10th கொஷின் பார்த்தலாமா. ஸோ how many such as symbols which is immediately precededனா அதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் இருக்கணும், அண்ட் இமிடியட்லி ஃபாலோட்னா அதுக்கப்புறம் நம்பர் இருக்கணும். ஸோ இந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சிம்பிள், நாட் சிம்பிள், லெட்டர், சிம்பிள், நம்பர். ஸோ செக் பண்ணிடலாமா. லெட்டர், சிம்பிள், நம்பர் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். லெட்டர், சிம்பிள், நம்பர் இங்கே ஒரு பேர். ஓகேங்களா, லெட்டர், சிம்பிள், நம்பர். தென் அதுக்கப்புறம் ஃபைடர்ஸ் லெட்டர், சிம்பிள், நம்பர் இங்கே ஒரு பேரா. யா, லெட்டர், சிம்பிள், நம்பர். தென் லெட்டர், சிம்பிள், நம்பர் இங்கே ஒரு பேர், லெட்டர், சிம்பிள், நம்பர். ஸோ எனக்கு ஆக மொத்தம் 3 பேர் கிடச்சிருக்கு ஃபைடர்ஸ். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்க முடியும். பிகாஸ் நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வேறு எதுவும் கிடைக்கல. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. 11th கொஷின் பார்த்தலாமா. 2, 4, 6, 8 people sitting in a square table facing the center. ஓகே, 4 of them are sitting in a corner அண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி சென்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயரை போட்டுப்போம். வெயிட். ஓகே, ஸோ இப்போ ஸ்கொயரை போட்டாச்சு. இப்போ அவங்களோட பொசிஷன்ஸை போடலாம். ஸோ இப்போ 4 பேர் வந்து கார்னரில் ஃபஸ்ட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் சென்டரில். ஸோ அவங்களோட பொசிஷன்ஸை இப்போ நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியது தான். ஓகேப்பா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஹெச்சுக்கு இமிடியேட் ரைட்டில் இருக்காங்க. ஓகே, அண்டு வைல் அண்டு ஹூ இஸ் த எக்ஸாக்ட்லி சென்டர் ஆஃப் த ஒன் ஆஃப் த சைட் ஆஃப் த டேபிள், அதாவது ஹெச். ஸோ அப்போ ஹெச் வந்து சென்டரில் இருக்காங்களாம். அப்போ அவங்களுக்கு ரைட்டில் ஏ இருக்காங்க. ஸோ அவங்களோட பொசிஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைடர்ஸ், நம்மளுக்கு தெரியும் டி இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஏ. டி வந்து ஏக்கு பக்கத்தில் இருக்காங்க. அப்போ இங்கே தான் டி போட்டாக்கணும். பிகாஸ் ஏக்கு லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி ஹெச் இருக்கிறதுனால நம்ம ரைட் சைட் தான் போயாக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பி கொடுத்துருக்காங்க. ஸோ பி இஸ் சிட்டிங் ஆன் த இமிடியேட் ரைட் ஆஃப் டி. ஸோ டிக்கு இமிடியேட் ரைட்டில் நம்மளுக்கு பி இருக்காங்க. சூப்பர். தென் எஃப் இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி அண்ட் சி. எஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்காங்க. சூப்பர், அதையும் போட்டாச்சு. தென் இ சிட்டிங் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஜி. ஸோ ஜிக்கு இமிடியேட் லெஃப்ட்டில் நம்மளுக்கு இ இருக்காங்க. அப்போ எல்லோட பொசிஷனை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைட்டர்ஸ். தென் ஹூ இஸ் த சிட்டிங் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஹெச். ஸோ ஹெச்சுக்கு இமிடியேட் ரைட்டில் யாருன்னு கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு ஜி தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ மூவ் டு த 12th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம். ஸோ ஃபைட்டர்ஸ் பவருக்கு வந்து நம்மளுக்கு ஆர்பிஏஜேஎக்ஸ்னு கோட் பண்ணுறாங்க. வெரி சிம்பிள். ஸோ பியிலேருந்து ஆர் எப்படி வருதுன்னு பாருங்கள், +2 பண்ணுறோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஹெச்லேருந்து ஜேக்கு +2 தான். ஸோ நம்மளுக்கு இங்கே கேள்வியே நம்மளுக்கு என் இருக்குது. ஸோ என் வந்து +2 பண்ணால் பி, அதுவும் கரெக்டாக இருக்குது. தென் செகண்ட் லெட்டர் ஜே தான் இருக்குது, ஹெச் இருக்குது, அதுவும் காமனாக இருக்குது. இப்போ நம்ம தேர்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். ஸோ டபிள்யூலேருந்து நம்மளுக்கு ஏ வந்திருக்கு ஃபைடர்ஸ். டபிள்யூலேருந்து ஏக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா +4 பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி எல்லேருந்து நம்மளுக்கு பிக்கும் +4 தான். இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக வி இருக்குது. ஸோ விலேருந்து +4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா Z வரணும். ஓகேங்களா, ஸோ தேர்ட் லெட்டர் Z வர மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணிடலாம். அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் லெட்டர் பாருங்கள், நம்மளுக்கு ஆர்லேருந்து நமக்கு எக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆர்லேருந்து எக்ஸ் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா +6 பண்ணுறாங்களா. அதே மாதிரி நம்மளுக்கு ஆர்லேருந்து திருப்பியும் +6 பண்ணால் எக்ஸ் தான் வரும். ஸோ அப்படி எக்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா,
ஸோ இப்போ நான் 13th கொஷின் சால்வ் பண்ணுறேன்ப்பா. என்னப்பா கொடுத்துருக்காங்க, 15லேருந்து 26 வந்திருக்கு. ஸோ வீடியோஸ் என்ன பண்ணலாம், 11ஆ? அதேமாதிரி 26லேருந்து 48, 22ன்னு நினைக்கிறேன். 22 தான், 22 தான். தென் 48லேருந்து 81. இது 15 கூட 2, 33, 33 தான் கரெக்ட். அப்போ பாருங்கள் 11th டேபிளில் தான் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு 44 இருக்க முடியும். 44 பண்ணால் வருது. நெக்ஸ்ட்டு 55 தான். ஸோ இப்போ 125 ஆட் பண்ணால் 70, ஒரு 80. ஸோ 180 வருது ஃபீட்டர்ஸ். 180 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? ஸோ 14th கொஷின் பார்த்துலாமா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹவு மெனி மேரிடு மேல். ஸோ மேரிடு இங்கே இருக்குது, மேல் இருக்குது, ஆர் ஸ்கூல் டீச்சர்ஸு. ஸோ அப்போது மூணுத்துலேயும் காமனாக இருக்கிறது 8 மட்டும்தான். பிகாஸ் அவங்க மேரிடும் இருக்கணுன்றாங்க, மேலும் இருக்குன்றாங்க, ஸ்கூல் டீச்சரும் இருக்கணுன்றாங்க. ஸோ இப்போ மூணுமே காமனாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு 8ல் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. 15th பார்த்துலாமா? ஓகே, இதில் என்ன ஃபீட்டர்ஸ் பண்ணுறோம், 6 பாக்ஸஸ். ஓகேங்களா? கெப்ட் 1 ஓவரபோ நாட் ஆன்சர் இந்த சேம் ஆர்டர். ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, அவ்வளோ பொசிஷன்ஸ் இப்போ நம்ம ஃபிட் பண்ணலாம். ஸோ ஜே இஸ் கெப்ட் இமிடியட்லி அபோவ் என். ஜே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு அபோவ்னு சொல்லியாச்சு. தென் ஒன்லி 1 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் கே அண்டு ஓ. கேக்கும் ஓக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் தான் இருக்கான். ஓகே, ஃபைன். அண்டு ஓ இஸ் த பாட்டம் மோஸ்ட் பாக்ஸு. பாட்டமில் தான் ஓ இருக்காங்க. அப்போது தேர்டில் கே போட்டாகணும். தென் எம் இஸ் த டாப் மோஸ்ட் பாக்ஸ். எம் இங்கே போட்டாகணும். ஸோ ரிமைனிங் இருக்குது நமக்கு ஜே அண்டு என் பொசிஷன் போட்டாச்சு. சூப்பர். தென் விச் பாக்ஸ் கெப்ட் இமிடியட்லி பிலோ எம். ஸோ எம்முக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஜே தான் வரணும். ஸோ அப்போ ஜே இருக்கிற மாதிரி எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம 16th கொஷின் பார்த்துலாம்ப்பா. இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம். ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் சீரீஸ் பிட்வீன் த லெட்டர் தட் தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட்டில் நம்மளுக்கு எஸ் இருக்காங்க. அண்டு செகண்டு வவுல் ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த கிவன் சீரீஸு. ஸோ ரைட் எண்ட்னா இதுதான் ரைட் எண்டு. இதுலேருந்து செகண்ட் வவுல், ஃபர்ஸ்ட் வவுல் ஓ, செகண்ட் வவுல் ஐ. ஸோ அப்போ ஐக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த சீரீஸில் பார்க்க சொல்கிறாங்க. அப்போ நீங்களே செக் பண்ணுங்கள். 2, 4, 6, 8, 10, 12 அண்டு 14, 16, 17. ஸோ எனக்கு தெரிஞ்ச 17 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 17 கொடுத்துருக்காங்களான்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேசிக்கான கொஷின் தான் கேட்டிருக்காங்க, விச் இஸ் வெரி ஈஸி டு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ சைன் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஆன்சர் வருதான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 17 கொடுத்துருக்காங்க. தென் மைனஸுக்கு என்னப்பா பண்ணுறோம், ப்ளஸ் போடுறோமா. ஸோ ப்ளஸ் 3 டிவைடுக்கு இன்ட்டு போடுறோம் 2, தென் -12/4. கரெக்டாக? ஸோ இது கேன்சல் பண்ணால் 3 வரும். இது மட்டும் பண்ணால் 6. ஸோ 6லேருந்து 3 போச்சுன்னா 3 அண்ட் 3 ஷுட் பி ஆடட் டு த 17. தென் வி கெட் 20. அப்போ 20 எங்கே பிறகு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தலாம். இதில் எதனா பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்கள் ஃபைனல்ஸ். எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ACDF. ஓகேங்களா? பிகாஸ் இங்கே டிக்கு அப்புறம் எஃப் வந்திருக்கு. ஓகே, தென் அதுக்கப்புறம் திருப்பியும் ஏ போடலாமா இல்லை பி போடலாமா, என்ன வருது. எஃப்க்கு அப்புறம் இங்கே பி கொடுத்துருக்காங்க. அண்டு என்ன போடலாம் ஃபைனல்ஸ். ஒருவேளை இங்கே பி வந்திருக்கு, ஆனால் சியும் திருப்பியும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஏ போட்டுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைட்டர்ஸ் வருது, அப்போ சியில் தான் காமன். பிகாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ பக்கத்தில் சி தான் இருக்குன்ட்டு. அப்போனா எல்லாத்துலேயும் சி இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, சி தான் ஃபஸ்ட் லெட்டர். ஓகே, தென் டிஎஃப் ஏ போட்டால் செகண்ட் லெட்டர் எல்லாம் ஏ இருக்கா, செகண்டில் ஏ இருக்குது. ஓகே, அப்போ நான் அது ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, தென் நான் திருப்பி ஏசி டி வரணும். டி வந்திருக்கு. அப்போது நம்மளுக்கு இந்த என்ன சொல்கிறது, ஏடி, இந்த 2 ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். அதாவது தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு சிக்கு அப்புறம் டி போட்டோமா. ஓகே, தென் அதுக்கப்புறம் எஃப் பக்கத்தில் பி வந்திருக்கு. ஓஹோ, இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபைட்டர்ஸ் அந்த 4 லெட்டர் ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இந்த 5th பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே வராங்க. ஃபஸ்ட்டு ஏ, தென் பி போடுறாங்க. பி வந்திருக்கா, நெக்ஸ்ட் இங்கே ஏ வரணும். ஓகேங்களா? அப்போது நான் திருப்பியும் ஏ போடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன சொல்கிறதுனா சி வந்திருக்கு கரெக்டாக, தென் டி வந்திருக்கு, எஃப் வந்திருக்கு. எஃப்க்கு அப்புறம் திருப்பியும் சி வரணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், அப்படி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா இந்த தேர்ட் ஆப்ஷனில். பிகாஸ் நம்மளுக்கு இங்கே டிக்கு பக்கத்தில் ஏ வரணும்ல. ஸோ அப்படி வந்துக்கிட்டு நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது.
ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட் செட்டில் பாருங்கள், நம்மளுக்கு கடைசியாக டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இந்த ஏ பி சி டி வந்து லாஸ்ட் லெட்டருக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 19th கொஷின். ஓகேங்களா, செப்டம்பர் 2012 இருந்து 2014 போயிருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு 2 வருஷம் போயிருக்கா, அப்போ +2 பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் செப்டம்பர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஈவன் மந்த் தான் வருது. அப்போ அதில் ஒரு 23 டேஸ் இருக்குது. தென் செப்டம்பருக்கு அப்புறம் நம்மளுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இது 31, இது 30, தென் இதில் ஒரு எத்தனை டே இருக்குன்னா 17 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு 31, தென் திருப்பி ஒரு 30 அண்டு நம்மளுக்கு என்ன 5 டேஸ் கடைசியாக 17 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் தெரியும் நம்மளுக்கு 21 போச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் 2 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, 14 போச்சுன்னா 3 இருக்குது. ஓகேங்களா, சூப்பர். இது கேன்சல் அவுட் பண்ணியிருப்போம். தென் 7 வருதான்னு பாருங்கள். 5 டேஸ் 3, 2, 2, 7 இதுவும் கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் நம்மளுக்கு 5 இருக்குது. அதாவது நம்மளுக்கு என்னன்னா ஃப்ரைடேலேருந்து 5 ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃப்ரைடேலேருந்து 2 மைனஸ் பண்ணாலும் அந்த டே நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரைடேலேருந்து நான் 2 மைனஸ் பண்ணுறேன் ஈஸியாக இருக்குன்றதுக்காக. அப்போ வெனஸ்டே தான் இந்த கொஷனுக்கு நான் ஆன்சராக இருக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடு, இந்த மெத்தடு வந்து நீங்கள் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் இந்த ரயில்வேஸில் பொறுத்தவரை என்னென்னா இவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ட்ரூ கேலண்டர் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இது இப்போது ஆக்சுவலி இதுக்கு வந்து அதாவது டிசம்பர் 17, 2024 வந்து வெனஸ்டே தான் ஆக்சுவலி இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் சம்டைம் என்னென்னா இவங்க வந்து அது வெனஸ்டேன்னு மென்ஷன் பண்ணாமல் என்ன சொல்கிறது வேறு டேட்டு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி ஷுட் பி வெனஸ்டேவாக இருந்திருக்கணும். பட் இவங்க வந்து டியூஸ்டேவோ இல்லை மண்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட் மாறிடுது. அப்போது நம்மளுக்கு இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தட் இங்கே அப்ளை பண்ண முடியாமல் போயிடுது. அந்த மெத்தட் படி அப்ளை பண்ணால் இன்னும் ஆன்சர் குயிக்காக வந்துடும். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு டேட்டு, தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னா எந்த மந்த்து கோடு. அப்போ நம்மளுக்கு டிசம்பர்னா டிசம்பரோட மந்த் கோடு 5 அதை போடுறீங்க. தென் இயர் போடுறீங்க. அந்த இயரை வந்து நீங்கள் 4 டிவைட் பண்ணால் அதோட கோஷன்ட்டை மட்டும் எடுக்கிறீங்க, 3 வரும். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறமேட்டு இந்த இயர் கோடு வந்து 6 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 7 டிவைட் பண்ணால் வர ஆன்சரை நம்ம டேவோட கோட் பண்ண இது பண்ணிக்க வேண்டி தான். ஸோ இது கேன்சல் ஆகிடும் டேரெக்டாக. அண்டு இது ஆட் பண்ணால் 9, ஸோ 7 போச்சுன்னா 2 இருக்கும். இந்த 2 5 போச்சுன்னா இதுவும் கேன்சல் ஆகும். தென் ரிமைனிங் 17 இருக்குது. 17ல் 14 போச்சுன்னா 2 இருக்கும். 14 போச்சுன்னா 3 இருக்கும்ல, சாரி 3 இருக்கும். ஸோ 3 இஸ் நத்திங் பட் வெனஸ்டே. இந்தமாரி நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் வித்தின் என்ன சொல்கிறது ஒரு 10 செகண்ட்ஸில் இந்தமாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். வெரி ஈஸி கான்செப்ட். பட் இவங்க ட்ரூ கேலண்டர் கொடுத்தா தான் இது வந்து பாசிபிள். இப்போ இவங்க தப்பான டேட்டும் தப்பான கேமை கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே நம்ம வந்து மாட்டிப்போம். ஓகேங்களா, ஸோ பெட்டர் நம்ம இந்த டேட் கொடுத்துருக்கிற டேட்லேருந்து நீங்கள் செக் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ஈஸியறதில் நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதே நான் எஸ்எஸ்சி நீங்கள் சிஜிஎல் சிஹெச்எஸ்லாம் டேரெக்டாக இந்த இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்கிறோம், இதை பார்க்காமே. பிகாஸ் அங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரூ கேலண்டர் தான் கொடுக்குறாங்க. பட் இங்கே தான் கொஞ்சம் குளறுபடி நடக்குது. ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சூப்பர். நம்ம இப்போது 20th கொஷின் பார்த்துலாமா? ஓகே, இதில் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து எஃப் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப் பெருசாக இருக்கா எஸ்ஸை விட பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இங்கே கிரேட்டர் தன் சிம்பிள் லெஸ் தன் சிம்பிள் மாறி இருக்குது. அப்போ இது தப்பு தான். தென் என் பெருசாக இருக்குது பியை விடுன்னு சொல்கிறாங்க. என் எங்கேப்பா இருக்குது? என் இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. இங்கேயும் பாருங்கள் லெஸ் தன் கிரேட்டர் சிம்பிள் மாறி வந்திருக்கு. அப்போ இதுவும் தப்பு தான். தென் டபிள்யூ பெருசாக இருக்குது, செட்டை விடுன்னு சொல்கிறாங்க. டபிள்யூ இங்கே இருக்குது, செட் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே யூனிட் டைரக்ஷனில் இருக்குது. இங்கே நம்மளுக்கு லெஸ் தன் சிம்பிளும் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அப்படி போகும்போது எனக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் 5 டேஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஸோ 20 ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாமா? ஓகே, இதில் என்ன 5 டேஸ் பண்ணுறோம்? ஹவு மெனி சச் எ ஃபீமேல் சயின்டிஸ்ட், ஓகேங்களா, ஹூ ஆர் நாட் அர்பன். அப்போது அர்பன் வரக்கூடாது. ஓகே, ஃபீமேல் சயின்டிஸ்ட் வந்து வரது வெறும் 4 தான். ஸோ இப்போ 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா, சூப்பர். ஸோ 22nd கொஷின் பார்த்தலாம் 5 டேஸ். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். எ சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் ஸ்டாண்டிங் டுகெதர் ஈச் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஹைட். ஓகே, ஸோ ஏ இஸ் டாலர் தென் டி. ஏ வந்து பார்த்தீங்கன்னா டாலர் தென் டி பட் ஷார்ட்டர் தென் எஃப். ஓகேங்களா, அதாவது ஏ வந்து டியோட பெருசாக இருக்கணும், எஃபோட சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா, இது ஒரு கான்செப்ட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? சி இஸ் ஷார்ட்டர் தென் இ. ஓகேங்களா, சி வந்து ஷார்ட்டர் தென் இ அண்டு டாலர் தென் பி. ஓகேங்களா, ஸோ இது ஒரு கான்செப்ட் இல்லை, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது அப்படியே வச்சுப்போம். தென் அதுக்கப்புறம் ஹூ இஸ் அ டாலர் தென் எஃப், அதை பியை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இவர் எஃபோட பெருசாக இருக்கார். அப்போது வந்து இங்கே இதோட கண்டினியூஷன் போடுங்க. இங்கே பி, இங்கே சி அண்டு இங்கே இ. ஓகேங்களா, ஸோ இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க?
ஒன்லி ஒன் பர்சன் இஸ் டாலர் தென் க்கு அப்புறம் ஒருத்தர் தான் டாலராக இருக்காரு. தென் அதுக்கப்புறமேட்டு ஒன்லி 2 பர்சன்ஸ் ஆர் ஷார்ட்டர் தென் டி விட 2 பேர் தான் ஷார்ட்டராக இருக்காங்க. ஓகே, இஃப் தெர் இஸ் நோ அதர் பர்சன் இன் த பார்ட் ஆஃப் த குரூப் தென் வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் த பீப்புள். ஸோ இப்போ ஜஸ்ட் கவுண்ட் பண்ண வேண்டியதான் ஃபைட்டர்ஸ். ஸோ இப்போ 2, 4, 6, 8, இது ஒருத்தர் 9. ஓகேங்களா, அப்போ 9 பீப்புள் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 22. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்குது. ஸோ 23rd பார்த்துலாமா? சூப்பர். ஸோ பிக்கு பி அப்படியே வந்திருக்கு, ஹெச்சுக்கு ஹெச்இ வரல, மாற்றி வந்திருக்கு. ஓகே, ஸோ வேறு லாஜிக் தான் யோசிச்சாகணும். ஸோ பிரிக்குக்கு இந்தமாரி மாற்றிருக்காங்க. ஓகே, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போகிறாங்க. பிகாஸ் இங்கே பாருங்கள், ஹோட்டலுக்கு நம்மளுக்கு இ ஃபஸ்ட்டு வந்திருக்கு, தென் ஹெச்இ எல் ஓடி எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா ஸ்போர்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஃபஸ்ட்டு என்ன வரும்னா ஓ தான் வரும்னு நினைக்கிறேன். ஓக்கு அப்புறம் பி வரணும். ஸோ ஓபி வராமல் 2 ஆப்ஷன் இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம ஆர் போடுவோமா? RST. ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 23. ஓகேங்களா, ஸோ 24th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு 6 இருக்குது, 7, 8, தென் 23, 34, 45. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸு அடிஷன்லாம் இங்கே இருக்க சான்ஸ் இல்லை. மேபி இது ஆட் பண்ண 14 வருது. ஓகேங்களா, 6 + 8 = 14. அண்டு செகண்ட் நம்பரான 7 2 டைம்ஸ் பண்ணால் 14 வருது. இந்த லாஜிக்கை நான் இப்போ செகண்ட் செட்டுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்போது 23, 45 ஆட் பண்ணுங்கப்பா, நம்மளுக்கு 68 வருது. அப்போ இங்கே 34 கரெக்டாக இருக்குது. 34 × 2 டைம்ஸ் பண்ணால் 68. ஓகேங்களா, ஸோ நான் லாஜிக் கண்டுபிடிச்சிட்டேன் ஃபைட்டர்ஸ். அந்த லாஜிக் நான் இப்போ அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ 19 2 டைம்ஸ் பண்ணால் நமக்கு 38 வரணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 38 வருதா? வரல, 36 தான் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ நவ் வி செக் த செகண்ட் ஆப்ஷன். 12 × 2 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 24 வரணும். அதேமாதிரி 7 14 ஆட் பண்ணால் 17 ஆட் பண்ணால் எனக்கு 24 வருதானா? வருது. ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு பார்க்கும்போது இந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24. ஓகேங்களா, ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான், விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங், வெரி. ஓகேங்களா, தென் இதில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 6, 30, 54 அண்ட் 16, 80, 144. ஓகே. ஸோ நம்மளுக்கு தெரியுது 6லேருந்து 30க்கு 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, அதுமாதிரி 16லேருந்து 80க்கும் 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 105 கரெக்டாக வந்திருக்கு. இதை 5 டைம் மல்டிப்ளை பண்ணால் 40 வரணும், வரல. இங்கே 4 டைம் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இதுவும் தப்பு தான். பட் இங்கே கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 30லேருந்து 54 வந்திருக்கு. அப்போ டபுள் டைம் பண்ணிவிட்டு டபுள் டைம்னா 30 × 2 டைம்ஸ் பண்ணால் 60, தென் -6. ஓகேங்களா, அதே மாதிரி இது டபுள் டைம் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 160. அப்போ இந்த ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். அதாவது இங்கே ஏன் 6 மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நம்பர், அதே மாதிரி 16, அதாவது 16 மைனஸ் பண்ணுங்கள், நமக்கு 144 வந்திருக்கு. சூப்பர். அப்போது இதே மாதிரி இங்கே நம்மளுக்கு இது டபுள் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 210. ஓகேங்களா, தென் 21 மைனஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், ஒரு 9 அண்டு 10ல் 2 போச்சுன்னா 8 அண்டு 1 189 வந்திருக்கு. அப்போது எனக்கு செக் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஈஸியான லாஜிக் தான், பட் நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25. ஸோ 26th கொஸ்டின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹவு மெனி சச் pair of letters in the word master forward direction which have many letters between the word as there in the English alphabetical order. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாஸ்டர் என்ற லெட்டர் இருக்குல்ல, வேர்டு இருக்குல்ல, இதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்ம ஃபார்வர்டில் செக் பண்ணி பார்க்கணும். இதில் இருக்கிற கேப்பும் நம்மளுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிற கேப்பும் சேமாக இருந்தால் அதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ எஸ்லேருந்து டி பாருங்கள், எஸ் வந்து 19, டி வந்து 20. ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகும்போது எனக்கு நெக்ஸ்ட் லெட்ரு டி வருது. ஓகேங்களா, இங்கேயும் டி கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஏபிசியில் பார்க்கும்போது எஸ்க்கு அப்புறம் டி தான் வரும். அப்போ இது ஒரு பேர். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கு. தென் அதுக்கப்புறம் எம்முக்கும் ஆறுக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எம் வந்து 13, ஆறு வந்து நம்மளுக்கு 8ன்னு தெரியும். ஸோ இப்போது 14, 15, 16, 17. அப்போ 4 லெட்டர் இருக்குது நம்மளுக்கு எம்முக்கும் ஆறுக்கும். அதே மாதிரி நீ ஏபிசியில் பாருங்கள், NOPQ அப்படின்ட்டு 4 லெட்டர் இருக்கும். அப்போ இது ஒரு பேர். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ST ஒரு பேரு, தென் MR ஒரு பேர். ஸோ இதுக்கு இடையில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து காமனாக இருக்கும். ஃப்ரம் மாஸ்டர்ன்ற வார்த்தையிலையும் சரி, ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கிற ஏபிசிலையும் சரி. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான அர்த்தம். அந்த கொஸ்டின் இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்கிற 2ன்ற ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25. ஓகேங்களா, நீங்கள் ஒவ்வொரு என்ன சொல்கிறது லெட்டருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் உங்களுக்கு எம்முக்கும்
ஆருக்கும் அண்டு எஸ்ஸுக்கும் டீக்கு மட்டும் தான் வரும். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது 27th கொஸ்டின் பார்த்துலாமா? ஓகே. ஸோ 5 ஃப்ரெண்ட்ஸு ஆர் சிட்டிங் இன் யர் ரோ ஃபேஸிங் நார்த்து. திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்டு, திஸ் இஸ் ரைட் ஹேண்டு. ஓகேங்களா? 2, 4, 5. ஓகே. ஸோ ஒன்லி ஐ சீட்டட் பிட்வீன் எல் அண்டு எம். ஓகே. தென் கே சீட்டட் செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து செகண்டில் கே இருக்காங்க. அண்டு இஸ் நாட் அ இண்டியட் நெய்பர் ஆஃப் எம். அப்போ எம் இது பக்கத்தில் வராது. அப்போ இங்கே எம் தான் போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ ஏன் நான் இங்கே எம் போடுறேன்னா, இப்போ நான் இங்கே எம் போட்டேன்னா ஐஎல் போட முடியாது. இங்கே இடிக்கே வராத இடிக்கும். அதனால தான் நான் எம் இங்கே போட்டிருக்கேன். தென் இங்கே எல் இங்கே ஐ. ஓகேங்களா? ஸோ ஜே வந்து கண்டிப்பாக இங்கே தான் போட்டாகணும், வர வழி இல்லை. தென் வேர் ஜே சீட்டட். அப்போனா நம்மளுக்கு என்ன கேட்கலாம்ட்டு எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்டா இல்லை, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் எங்கே இருக்குது? நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. 28th கொஷின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ் இப்போ? ஓகேப்பா. இதில் என்னப்பா கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் நம்பர் வில் பி த அட் த பாட்டம். ஓகே. அதாவது 1க்கு. ஓகேங்களா? ஸோ 1 டாப்பாக இருந்தால் பாட்டம் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் 2 டைஸ்லையும் நம்மளுக்கு 6, 4, 6, 4 காமனாக இருக்குது. அப்போனா கண்டிப்பாக அந்த 3வது நம்பர் அந்த கரஸ்பாண்டிங் நம்பரோட ஆப்போசிட்டாக தான் இருக்க முடியும். அப்போ 1ஓட ஆப்போசிட் 5ஆக தான் இருக்க முடியும். அப்போ 5 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 28. 29th பார்த்தலாமா இப்போ? ஓகே. ஸோ வீடியோஸ் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 2லேருந்து 8 6 பண்ணுறோம். அதேமாதிரி 8லேருந்து 24க்கு ப்ளஸ் 16. தென் 24லேருந்து 60. இதுக்கு 36 ஆட் பண்ணுறோமா? 36 தான். தென் இதுக்கு இருந்து பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 66 ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 10, தென் ஒரு 20, தென் 30. ஸோ நெக்ஸ்ட் நம்பரோட டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 40 வரணும். அப்போ 40 ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து 106 வரும். ஸோ 106 126ஓட ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 12, ஒரு 1, 3, 2. ஸோ இப்போ 2, 3, 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 29. ஓகேங்களா? கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ செலக்ட் த டிஃப்ரெண்ட் ஒன். எம்லேருந்து என் வந்திருக்கு +1, எஃப்லேருந்து யூ நாட் அ +1. ஸோ ஆப்போசிட் லெட்டர். எம்முக்கு ஆப்போசிட் என் ஓகே, எஃப்க்கு ஆப்போசிட் யூ கரெக்டாக இருக்குது ஓகே, ஜேக்கு கியூ ஆப்போசிட் கரெக்டாக இருக்குது, கேக்கு எம். எப்படிப்பா கேக்கு வந்து ஆப்போசிட் பி தான் வரணும், எம் எப்படி வரும்? ஸோ இப்போவே இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் 4 தான் அங்கே தப்பான லாஜிக்காக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 30. ஸோ ஃபைட்டர்ஸ், நம்ம இப்போது 30 கொஷினுமே சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் 30க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன் ஃபைட்டர்ஸ். நீங்கள் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் தொடர்ச்சியாக வரும். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்டு கண்டினியூஸாக கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் மட்டும் தான் உங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.